திரு ரவிக்குமார், இது ரொம்ப அதிகமாக இதை வந்து ஊதி பெருசாக்கிட்டீங்க, இது பேசு பொருளே கிடையாது அப்படிங்கிறார் திரு ராம் சுப்ரமணியன். அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா சார் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்காமல் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இது ஒரு பேசு பொருளாக இருக்குங்கிறதுனால தான் அவரும் வந்து பேசுகிறாரு, அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு. இது வந்து முக்கியமாக ரெண்டு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று, திரு இளையராஜா அவர்கள் மட்டும்தான் அங்கே எப்படி வந்து அனுமதி மறுக்கப்பட்டாரா, அல்லது பிராமணர் அல்லாதார் எல்லாருமே அப்படி அனுமதி மறுக்கப்படுகிறார்களா? அப்படின்னா பிராமணர் அல்லாதார்னா அதில் மற்ற சமூகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரோ அல்லது முற்பட்ட வகுப்பினர் என்று சொல்லப்படுவர்களோ அங்கே அது போல் அனுமதி மறுக்கப்பட்ட சமயங்களில் ஏன் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி இது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பெரிய கோயில்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 12,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கிற கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்களில் வந்து பல கோயில்களில், இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான கோயில்களில் இன்னமும் தலித்துகள் வந்து வழிபடக்கூட இல்லை. நீங்கள் இங்கே வந்து அர்த்த மண்டபத்துக்கு போகிறதுக்கு தான் தடை இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து கோயில் உள்ளாரையே நுழைஞ்சி சாமி கும்பிடவே முடியாது. இப்போ என்னுடைய மாவட்டத்தில் மேல்பாதிங்கிற இடத்துல இந்த நிலை இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆகிறது இல்லை. அது வந்து கோயில் பூட்டி வைக்கப்படுது, ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்படி பல இடங்களில் இது இருக்குது இன்றைக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக ஆவதில்லை. இது இளையராஜா அவர்கள் இன்றைக்கி வந்து அவரை ஒரு சாதி அடையாளத்தோடு இந்த நாட்டில் யாரும் பார்க்குறது கிடையாது. அவர் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். இன்னும் மொழிக்கு அப்பாற்பட்டவராக, நாட்டு எல்லைகளை கடந்தவராக. ஏன்னா இசை என்பது ஒரு உலக தழுவிய ஒன்று. அதை எந்த ஒரு நாட்டில் வேணாலும் அவருடைய இசையை ரசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம். இது தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த சாதாரண மக்கள் அவருடைய பாடல்களை பாடுறத நம்ம பார்க்கலாம். மாற்று கருத்து இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் அவருக்கு அவர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு போது அது கவன ஈர்ப்புக்கு உள்ளாக்கப்படுது. அதுதான் அப்பா அவரை வந்து சாதி அடையாளத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்துனாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் எல்லாம் உலகம் முழுக்க நீங்கள் வந்து பாராட்டப்பட்டாலும் நாங்கள் இங்கே வந்து உங்களுடைய மற்ற எந்த மதிப்பு இது அடிப்படையிலும் நாங்கள் உங்களை கருத மாட்டோம், உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் தான் கருதுவோம் என்று சொல்வது தான், இதுதான் வந்து மிக கொடூரமான ஒரு வர்ணாசிரம தர்ம கொள்கை. அது வந்து இந்தியா சுதந்திரம் அடையக்கூடாதுங்கிற இடம் இருந்தது. அது வந்து அப்படி இல்லை. அந்த விதிகள் அல்லது அர்த்த மண்டபத்துக்குள்ள பார்வை செலுத்தாம அப்புறம் என்ன எதுக்காக தடுத்தாங்க? இல்லை, இந்த விதிகளை உருவாக்குறது யாருங்க? நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற சட்டம் வந்து 71 நிறைவேற்றப்பட்ட போது அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் 5 பேர் கொண்ட சிக்ரி தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, அர்ச்சகரே அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அலுவலர் தான், அவர் ஒன்றும் வேறு எந்த விதத்துலேயும் ஒரு மத தலைவர் கிடையாது. மத தலைவர்னு பல்கிவாலா அன்றைக்கி வாதாடினார். ஆனால் அவரை ரிலீஜியஸ் ஹெட் மாதிரிலாம் கருத முடியாது. அவரை வந்து நீங்கள் அது ஒரு செக்யுலர் ஜாப், அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு பதவி தான். எனவே அதை நியமனத்தில் நீங்கள் பிறப்பையை வந்து நீங்கள் அடிப்படையாக கொள்ள முடியாதுன்னு சொல்லி அப்பயே அந்த 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வந்தது. 2006 திரும்ப கலைஞர் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வராரு. அப்போ வந்து இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாயும் PV ரமணா அதற்கு பிறகு தலைமை நீதிபதியாக இருந்தவர், அந்த 2 பேர் கொண்ட அமர்வு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. அதாவது கோயில்களுக்குள்ளார நீங்கள் செய்கிற எதுவும் ஆர்டிகிள் 14, அதாவது அனைவரும் சமம் என்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 14 அதற்கு முரணாக இல்லாத வரை அனுமதிக்கலாம். அதுக்கு முரணாக இருந்தால் அதை அனுமதிக்க முடியாது. அப்போது கோயிலுக்குள்ளார நீங்கள் வந்து கருவறைக்கே இதை வந்து சொல்கிறாங்க.
கருவறைக்குள்ளாரையே அப்புறம் ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸம்ஷன் வந்து, அது ஆகம கோயில் இருந்தால் ஆகம விதிப்படி போடுங்கன்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி திரும்பவும் டிஸ்பியூட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு விதம். ஆனால் நீங்கள் அர்த்த மண்டபத்தில் வந்து உற்சவ மூர்த்திகள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டோம்னா, நீங்கள் எந்த கோயில் நீங்கள் உற்சவமூர்த்தியில் இருக்கிற இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு எந்த கோயில்லையும் அது மாதிரி தடை கிடையாது. இதுக்கு முன்னே பேசின அவர் வந்து ஒரு தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து வைணவத்துக்குள்ளாரையே அந்த மாதிரியான இது இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு கோயிலில் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன உச்சநீதிமன்றத்துக்கு மேலே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மேலே அதிகாரம் கொண்டவங்களோ அல்லது மதிப்பு கொண்டவங்களோ அங்கே இருக்கிறாங்களா அந்த கோயிலில்? இப்போ அல்லது உச்சநீதிமன்றத்துடைய எல்லைக்கு அப்பாற்பட்டதா இந்த கோயிலுடைய அர்த்த மண்டபங்கிறது? அல்லது அரசமைப்பு சட்டம் வந்து செல்லுபடியாகாத இடமா அந்த அர்த்த மண்டபங்கிறது? அப்போ என்ன அர்த்தம் இது? 75வது ஆண்டை நாம் வந்து அரசமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அரசமைப்பு சட்டத்தையே இன்னைக்கு இழிவுபடுத்துகிற வேலை இல்லையா இது? இது எவ்வளவு பெரிய கொடுமைங்க இது. இதை வந்து இன்னமும் செய்து கொண்டு இருக்க முடியும்னு சொன்னால் அப்போ அவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறாங்க, எந்த நாட்டு அதிகாரத்துக்கு கீழே இருக்காங்க? இது நம்ம வந்து விவாதிக்க வேண்டியது. முதல்ல இதை தடுத்தவர்களை முதல்ல என்ன சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதுவரை அது வந்து விக்டிமா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது என்ன பொது வெளியில் வந்திருக்குது. இது எல்லாமே வந்திருக்குது. திரு இளையராஜா அவர்கள் வந்து இல்ல அதை பத்தி வருத்தப்படல அப்படின்னு சொல்றதுனாலே அதிகாரியும் இந்த 3 பேருக்கு தான் இருக்கு. அதுதான் இந்த திருக்கோவிலுடைய நடைமுறை அப்படிங்கிறாரு. அடுத்தது திரு இளையராஜா அவர்களுடைய கருத்தை சுட்டி காட்டுறாரு. அவரே தான் அவமரியாதைப்பட்டதா சொல்லல, அவர் வந்து சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் இல்லைன்னு இளையராஜாவே சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு திரு ராம் சுப்ரமணியன். இந்த சமரசங்கள்லாம் அவர் அந்த அதிகாரி போய் அரசமைப்பு சட்டத்தை படிக்க சொல்லுங்க. அவர் இந்த அறநிலையத்துறை சட்டத்தில் அரசமைப்பு சட்டத்துக்கு முரணா இந்த சட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரை இந்த அறநிலையத்துறை சட்டத்துடைய எந்த பிரிவின் அடிப்படையில் அவர் அதை சொல்றாருங்கிறத காட்ட சொல்லுங்க. அது வயலேட்டிவ் ஆர்டிகல் 14 சொன்னால் அந்த சட்டத்தையே தூக்கி குப்பையில் போடணுங்க. அது அரசமைப்பு சட்டத்துக்கு முரணா எந்த ஒரு சட்டத்தையும் நீங்கள் பின்பற்ற முடியாது. அப்படி வந்து ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்குதா? அப்படி கிடையாது. நான் ஹெச்ஆர்என்சி ஆக்டை கீழே மேலே வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அது மாதிரி ஹெச்ஆர்என்சி ஆக்டில் அந்த மாதிரி எக்ஸம்ஷன்லாம் கிடையாது. எந்த அடிப்படையில் அந்த அதிகாரி சொல்கிறாரு? அப்போ அவர் சட்டத்தை மதிக்கிறவராக இருக்கிறாரா? இல்லை, சட்டம் சம்பிரதாயங்கிறது சட்டத்தோட முரண்பட்டால், குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தோட முரண்பட்டால் அந்த சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதெல்லாம் நீங்க கைவிடணும். அதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையெல்லாம் 47க்கு முன்ன சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் 47க்கு பிறகு அதெல்லாம் முடிச்சு போச்சுங்க. சட்டப்பிரிவு 46(3) கீழ் உள்ள ஒரு திருக்கோயில் அப்படிங்கறத மட்டும்தான் இதுல குறிப்பிட்டாரு. மற்றபடி எந்த சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இதை சொல்லுதா அப்படிங்கிறத அவர் சொல்லல. இந்த 3 நபர்களுக்கு அல்லது 3 பிரிவினருக்கு தான் அனுமதி என்பது பற்றி அவர் குறிப்பிட்டாரே தவிர அதுல இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்கக்கூடிய அதிகாரமா அல்லது அந்த அதிகாரி சொல்றேன். ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கிற கோயில்ல, ஹெச்ஆர்என்சி கீழே இருக்க கோயில்ல வந்து இப்படியான ஒரு நடந்தால், இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டால், ஒருவர் அவமதிக்கப்பட்டால் அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, இதெல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. இதுக்கு வந்து மௌனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எனவே கடமை அவமரியாதை செய்யப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சம்பந்தப்பட்டவரே என்னுடைய சுயமரியாதைக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லும்போது என்ன அடிப்படையில் அந்த முடிவுக்கு வர முடியும்னு கேள்வி வைக்கிறார் அவர். அதுதாங்க, இதை வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இது பொது வெளியில் அந்த வீடியோ பரவிட்டு இருக்குங்க. இன்றைக்கி வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கோம். இன்றைக்கி தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே போய் தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைவிடத்தை திறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு வாரம் கூட ஆகலை. அப்படியான நிலையில் என்ன பொது வெளியில் நுழையக்கூடாதுங்கிற தடை போட்டதை உடைச்சி தான் அந்த வைக்கம் போராட்டம். இன்றைக்கி வந்து இந்த கோயில் நுழைவு போராட்டம் இங்கே வந்து நடத்தப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்குது. அன்னைக்கு இருந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களே பல பேர், வைத்தியநாத ஐயர் போன்றவர்கள் அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை காந்தியடிகளுடைய பேச்சை
கேட்டு அவனுக்கு எடுத்து தலைமையேற்று போனவங்க. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லேயே அது மாதிரியான கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திய பெருமை அவங்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் அப்படியான ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 100 வருஷம் கழிச்சு அப்படி கோயில் நுழைவு போராட்டம் நடந்து 100 வருஷம் கழிச்சு அர்த்த மண்டபத்தில் போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அவமதிக்கப்படுகிறார், உலக புகழ்பெற்ற ஒருவர் அவமதிக்கப்படுறார். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியால் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். இதை நாங்கள் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்போங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவர் அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். இதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்போம். இது அவருக்கு நேர்ந்திருக்க அவமரியாதை மட்டுமில்லை, இது அரசமைப்பு சட்டத்துக்கு நேர்ந்திருக்க அவமரியாதை. இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாடு அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இளையராஜா அவர்கள் ஏற்றுக்கொண்டு போகலாம், அவருக்கு வேற கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அவரை அவமதிக்கிறத யார் ஒருவரும் நாம் பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கிறது நான் சொல்றேன். மற்ற 2 பேருடைய கருத்து கேட்கணும். சத்தியவேல் முருகனார் குறுக்கிட விரும்ப அதை மட்டும் கேட்டு வந்துடுறேன். சார் ஐயா சொல்லுங்க. நான் மற்ற 2 பேருடைய கருத்தையும் முதல் கட்ட கருத்து கேட்கணும். திரு சத்தியவேல் முருகனார் சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லு. அதாவது நம்முடைய ஜாயிண்ட் கமிஷனர் சொன்னார் என்று சொல்லுவது என்பது ஏற்க தகுந்தது இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஜாயிண்ட் கமிஷன் இஸ் நாட் அத்தாரிட்டி ஃபார் ஆகமா. அண்ட் அகைன் இந்த HRNC ஆக்ட் நிர்வாகத்தை பற்றி தான் பேசணும் தவிர உள்துறையில் என்ன பண்ணணும்னு அது பேசக்கூடாது. பேசினா அந்த இது முன்னாலேயே கோர்ட்லேயே அடிபட்டு போயிருக்கும். அதை பேச முடியாது அவங்களால. நிர்வாகத்தை பற்றி வேணா சொல்லலாமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆகமத்தில் அர்த்த மண்டபத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு அந்த ஆக்டில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. உண்மையிலே பார்க்கணும் அதில் இல்லாதது மட்டும் இல்லை, ஆகமத்திலே இல்லை என்பதுதான் நான் எடுத்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன முழுமையாக படித்தவன், அதை பற்றி புத்தகங்கள் எழுதினவன். அதனால அது மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நான் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நண்பர், எனக்கு ரொம்ப உள்ளார்ந்த நண்பர் ராமசுப்ரமணியன். இப்போ ராமசுப்ரமணியன் அவர்களுக்கே தெரியும், அவர் ஆறுமுக நாவலர் மேலே ரொம்ப மரியாதை உடையவர். ஆறுமுக நாவல் பழைய அந்த இவங்களோட தொடர்புடையவர். நான் என்னுடைய சிறிய வயதிலே ஆறுமுக நாவலரோடு இந்த அர்த்த மண்டபத்தில் நின்று பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். என்னுடைய தந்தையார் வாரியார் சுவாமிகள் இன்னும் இது போன்றவங்களெல்லாம் நேரம் உள்ள போயிருப்பாங்க. மதுரை ஆதீனம் எல்லாம் இவங்களாம் உள்ள போய் நின்று இது பண்ணுவாங்க. நீங்க அங்க என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுடைய அர்த்த மண்டபத்துல இந்த நிகழ்ச்சிகள் நடந்துருக்காங்க. இடம் சின்னதா இருக்கும். அந்த இது இதுக்கு மேல யாரும் போகக்கூடாது என்பதுக்காக நிறுத்தி வைத்தார்களே தவிர, இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல இவங்க இந்த மடாதிபதிகள் பாதி பேருக்கு மேலே நான் பிராமின்ஸ். அவங்களுக்கு விபூதி கொடுக்கறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாச்சாரி என்ன பண்ணுவார்னா அவர் நெத்தியில் விட மாட்டார், கையில் கொடுக்க மாட்டார். அந்த மடலை ஏந்தி இப்படி நிற்பார். அதில் அவங்க எடுத்துக்கணும். அதான் அவங்களுக்கு கொடுக்குற அவங்க மரியாதை. அவ்வளோ மரியாதையோடு. இப்போ இன்னொரு சொல்றாங்க, அதாவது இவருக்கு வேண்டிய மரியாதையை பற்றி நம்ம பேசல. அதே மாதிரி யாரோ ஒரு இண்டிவிஜுவல் இளையராஜாக்கு இது நேர்ந்தது என்பதை பற்றி நாம் பேசல. இவர் மூலமாக we are not we will have to ensure that it is not an example set for the future. அது மாதிரி மாத்திரம் மற்றவங்க போய் நின்னா அதே மாதிரி அது அவர் பண்ணிட்டோம்ல அதே மாதிரி தான் உனக்கு பண்றேன்னு அது தொடரக்கூடாது. ஓகே பேசலாம். முக்கியமா நன்றி. வர அவருடைய கருத்தை கேட்டு வந்தால் ரொம்ப சுருக்கம் சொல்லுங்க. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசுறேன். நண்பர் விசிகே நண்பர் ரவிக்குமார் அவர் பேசும்பொழுது HRNC ஆக்ட் ரொம்ப சுப்ரீமாங்கிற மாதிரி கேட்குறாரு. சார், கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் சார் இந்த ஜட்ஜ்மெண்ட் SC அவரே தான் சொன்னார், சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுங்கிறது. அதில் என்ன சொல்றாங்க, ஆகம கோயில்கள்லாம் ஆகம விதிப்படி தான் நடக்கணும்னு. இது ஆகம கோயில் தான், அதனால ஆகம விதியே இல்லைன்னு உங்க நண்பர் தான் சொல்றாரு, திரு சத்தியவேல் முருகனார். அது நான் இப்ப என்னை பத்தி அவர் நீங்கள் மதிக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஒரு நிமிஷம், எல்லாருமே ஆகம அறிஞர்னு நீங்க அவரை பாக்குறீங்கன்னா அவர் சொல்றாரு ஆகமத்துல அது இல்ல. அதாவது நான் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் நாவலரை பத்தி கோட் பண்ணதுனால ஐ brought a book. அதுவும் இந்த ஆலய தரிசன விதிங்கிறது அதெல்லாம் நான் ரொம்ப கோட் பண்ணேன்னா மத்தவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டே கூட வர்றேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே ஆகம விதிப்படி இருக்கு அப்படின்னா அதுபடிதான் நடக்கணும். அப்புறம் அது HRNC அந்த இவர் ஆகம விதிப்படி அர்ச்சகர் நியமனத்துக்கு மட்டும்தாங்க ஆகம கோயில்கள்ல அது ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஆமா, அப்புறம் ஆகமங்கிறது என்ன சார்? அது அந்த கோயில் அர்ச்சகர் மட்டும் இல்ல, அந்த விதிகளையும் தான் அது நீங்க அர்த்த மண்டபத்தில் போக கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களா சார்?
சார், சார் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல, 8 டெம்பிளையும் வந்து இல்ல. இங்க போகலாம் இங்க போக கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தா இல்ல, நீங்க எந்த அதாவது ஆகம கோயில் ஜட்ஜ்மெண்ட் நீங்க எந்த ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் காட்டுங்க. நீங்க வாங்க அப்ப இருந்து சிக்ரி ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க ரஞ்சன் கோகாய் ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜட்ஜ்மெண்டாலும் எடுத்துட்டு வாங்க. எங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆகம விதிகள் படி இருக்கிற கோயில்ல ஆகம விதிகள் படி தான் மொத்த இதையும் அவங்க தீர்மானிச்சுக்கணும்னா ஆகமதத்துல என்ன இருக்குது, யார் உள்ளார வரணும், அர்த்த மண்டபத்துல வரக்கூடாதுன்னு எந்த ஆகமத்திலேயாவது இருக்குதா உங்களுக்கு? அதுதான் அவர் சொல்றாரு, உங்க நண்பரே சொல்றாரு. அது மாதிரி அந்த ஆகமத்துல இல்ல அப்படின்னு நானே படிச்சிருக்கேன், புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து திரும்பி ஆகம விதிகள்னா அர்ச்சக நியமனத்துக்கு மட்டும் தான் சொன்னாங்க, அந்த எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க. அப்படியான நியமனமும் கூட அவங்க அப்பயே சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பாதி வந்து சொல்லிட்டு அதை பற்றி விவாதிப்ப கட்டாயம் பேசலாம்.